அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி பிரதமர் மோடி வரை எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போசிஷனும் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தொடர்பான பல்வேறு கேள்விகளும் எழுது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்து தொடர்பாக தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், பிரதமர் அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் சொல்லி தான் நீங்கள் இந்த போரை நிறுத்தினீங்க, நீங்கள் பாகிஸ்தான் கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. சரண்டர் மோடி. ஆமாம், சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது? டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் சோரோஸ் ஜார்ஜ் பிடனின் வலியுறுத்தலின் பேரால் ஜார்ஜ் சோரோஸ் இந்தியாவில் $21 மில்லியன் கொடுத்துருக்காரு. இது எதிர்கட்சிகள் அமளியை ஏற்படுத்துவதற்கும் இங்கே இருக்கிற தேர்தல் முடிவுகளை மாற்றுவதற்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாட்ஜ், அதாவது மஸ்க் டெஸ்லாவோட ஓனரோட கீழே இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் ஏதோ ஒன்று ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று அமைச்சாங்க. அது திருப்பி டிஸ்பேண்டும் பண்ணிட்டாங்க. எலான் மஸ்க் கீழே அது இருந்தது. அவங்க கண்டுபிடிச்சதா ட்ரம்ப் சொன்னார். அப்போ இங்க எதிர்கட்சிகளை அமளி செய்வதற்கு ஜார்ஜ் சோரோஸ் அமைப்பு கூட கைகோர்த்தது எதிர்கட்சிகள். ட்ரம்ப் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா? அப்ப அதையும் ஏற்றிருக்காரா ராகுல் காந்தி? சோ ட்ரம்ப் சொன்னது அது உண்மை என்றால் அப்ப இந்த கூற்றும் உண்மை. பட் அதையும் தாண்டி நான் ட்ரம்ப் சொல்வதை நம்ப வேண்டுமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஏப்ரல் 22 பெஹல்காம் அட்டாக் நடந்த அன்னைக்கு பிரதமரிடம் பேசினார். அதுக்கப்புறம் கனடாவில் பிரதமர் சென்ற போது, G7 மாநாட்டுக்கு சென்ற போது ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியதால் அவர் அமெரிக்காவுக்கு திரும்பி இருந்தார். அந்த சூழ்நிலையில் பிரதமரிடம் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன், அதாவது தொலைபேசி மூலம் 35 நிமிடம் என்ன பேசினார்கள் என்பதை கூட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியே விட்டது. அதுல குறிப்பா நீங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லி கேட்டு ஆசி முனிர் அதே டைம்ல அமெரிக்கால இருந்தப்போ பிரதமர் போகல. ஒண்ணு. ரெண்டாவது மூன்றாவது நாடு தலையீட இந்தியா விரும்பாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இஸ் தேர், இட்ஸ் நாட் தேர் ஃபார் நெகோசியேஷன், நாங்கள் இதை மறுபரிசீலனை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்தார்கள். இன்னொரு முறை பாகிஸ்தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அது நேரடியாக இராணுவத்தின் மூலமோ மறைமுகமாக என்ற தீவிரவாதிகள் மூலமோ தாக்குதல் செய்ய நேரிட்டால் அது பாகிஸ்தானே செய்த தாக்குதலாகத்தான் இந்தியா கருதுவோம் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது என்று இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி அங்கே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார்கள். விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்த அந்த தருவாயில் அமெரிக்க அரசோ இல்லை அமெரிக்க அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், அவங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சகமோ இல்லை ட்ரம்ப்போ எந்த விதத்திலேயாவது மறுப்பு தெரிவிச்சாங்களா? தெரிவிக்கல. இல்லை. அப்போ நீங்க நம்ம பிரதமரை நம்பணுமா இல்லை அமெரிக்க ஜனாதிபதியை நம்பணுமா? அமெரிக்க ஜனாதிபதி 50 நாள்ல ரஷ்யா போர் நிறுத்தம் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாரு. இன்னைக்கு 12 நாள்ல போர் நிறுத்தம்ன்றாரு. நாளைக்கு 2 நாள்ல போர் நிறுத்தம்ன்றாரு. ஈரானுக்கு இவரே போய் குண்டு போட்டு நான் அடிச்சுட்டேன், இனிமேல் போர் நின்றுடும் அப்படின்வாரு. ட்ரம்ப் செய்வதற்கும் சொல்வதற்கும் ஏதாவது என்றாவது ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறதா? ஒரு நிலையில்லாத மனிதன். அவர் என்ன பேசுறாருன்னு அவரோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கே பல நேரங்களில் புரியறது இல்லை. 2 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். ட்ரம்ப் 2 தலைவர்களுடன் பேசும்போதோ இல்லை அவர்களை ஹேண்டில் செய்யும் போது மாத்திரம்தான் மரியாதையுடன் ட்ரீட் செய்திருக்காரு. ஒருத்தரை நேரடியா இது வரைக்கும் பார்க்கல. 2வது வாட்டி பதவி ஏற்று ஒருத்தரை நேரடியா பார்த்து அவர் சேரை தள்ளி திரும்பி ரிட்டன் தள்ளி பின்னாடி கை கட்டிட்டு நின்னார். அது யாரு? மோடி அவர்கள். இன்னொரு பார்க்காத தலைவர் புட்டின். மற்ற எல்லாரும் இன்சல்ட் பண்ணிருக்காரு ட்ரம்ப். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெலன்ஸ்கியை எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினார்.
கனடாவோட பிரைம் மினிஸ்டரை யூ ஆர் மை 51st ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கார்னியை கேவலப்படுத்தினார். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளை சேர்ந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஜனாதிபதியை ஒயிட் ஹவுஸ்ல வச்சுக்கிட்டு கேவலப்படுத்தினார். அவருக்கு இது ஒரு ஹாபியா போயிட்டு இருந்தது. அந்த அந்த ஒரு செயலானதை இந்திய பிரதமரிடம் காட்டவில்லை. இன்றளவும் இந்திய பிரதமர் அன்று சொன்னதுதான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏன் ட்ரம்ப் பேரை எடுக்கலன்றது அடுத்த கேள்வியா இருக்கும் உங்களுக்கு. இதுவரைக்கும் அவரை கிரிட்டிசைஸ் செய்த மொய்சுவின் பேரை கூட அவர் எடுத்ததில்லை. ஏன் பாகிஸ்தான் அதிபர் பேரை கூட அவர் எடுத்ததில்லை. பிரதமர் பேரை கூட அவர் எடுத்ததில்லை. ஷாபாஸ் ஷெரீப் பேர் எடுத்திருக்காரா? நேத்து கூட அவர் என்ன சொன்னார்? ஆதங்கியவாதியோம் ஆகாவோங்கோ அப்படின்னா தீவிரவாதிகளின் தந்தைகளுக்கு இல்லை, தீவிரவாதிகளின் தலைவர்களுக்கு, அவர்களை காப்பாற்றுபவர்களுக்கு, இப்படிதான் அவர் பேசுவாரே தவிர்த்து பேரை குறிப்பிட்டு யாரையும் சொல்றது இல்லை. அவர் தகுதிக்கு சில பேரை குறிப்பிட்டா அது அவர் சரியில்லை என்று அவர் கருதுகிறார். குறிப்பிட்டு ட்ரம்ப் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த நாட்டின் அதிபரை ராகுல் காந்தி பேசுவது போல் பேசுவது சரியல்ல. அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். ட்ரம்ப் மேதகு ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு. அவரை நீ 29 வாட்டி சொன்னதால நீ பொய் சொல்லிட்டார் நீங்க சொல்லு, பொய் சொல்லிட்டார் நீங்க சொல்லுன்னா சொல்ல முடியுமா? பொய்யர்னு சொல்லணும். பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட். நீ நினைக்கிறதெல்லாம் அவர் சொல்றதுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகல. சரி, அவர் பொய்யர்னு சொன்னாலோ சொல்லாட்டியோ அவர் நேற்று திட்டவட்டமா ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னை பல்வேறு நாடு தலைவர்கள் என்னிடம் பேசினார்கள். ஒரு தலைவர் கூட போரை நிறுத்துவதற்கோ இல்லை போரை அறவே வேண்டாம் என்று சொல்வதற்கோ என் மீது அழுத்தம் எடுத்து வருவதற்கோ யாரும் முயற்சிக்கவில்லை. திட்டவட்டமா சொன்னாரா இல்லையா? இதுக்கு மேல பிரதமர் கிட்ட என்ன எதிர்பார்க்கணும்? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்டான்னா அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் பேசின கான்வர்சேஷனை ஆடியோ டேப் போட்டு தான் காட்டணும். தட்ஸ் நாட் பாசிபிள். இதுல இன்னொன்னு சொல்றாரு, ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக என்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, சஜஷன் கேட்டிருந்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன விஷயத்த நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல 5 விமானங்களை இழந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. சரியான கேள்வி. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த ஆபரேஷன்ஸ் செய்தி எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் இந்தியா தரப்புல இருந்து 5 விமானங்கள் இந்தியா இழந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியோ அஃபிஷியலான செய்தியோ, பாகிஸ்தான் சொல்லுவாங்க 10ன்னுவாங்க 15ன்னுவாங்க 50ன்னுவாங்க எல்லாமே. சார் they are congenital liars சார். பிறப்பால் பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பாகிஸ்தானியர்கள். அவரை விட்டுருங்க. இப்ப ராகுல் காந்தி இப்ப இந்த நம்பர் டிரைவ் பண்றாருன்னா எதை வச்சு அவர் சொல்றாரு? இதோட பேக்ரவுண்ட் என்ன? நான் சொல்றேன். ராகுல் காந்தி சொன்ன அந்த 5 விமானங்கள் நாம் தொலைத்து விட்டோம். நான் சொன்ன விஷயங்களை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். இவர் சொன்ன விஷயங்கள் அது முதல்ல அந்த 5 என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பார்லிமெண்ட்ல சொல்ல வேண்டியது தானே. நிஜமாவே சஜஷன் கொடுத்திருந்தா அந்த 5 சஜஷன் என்ன இப்பயா சொல்லட்டுமே. சரி, பார்லிமெண்ட்டை சொல்ல முடியல, பிரஸுக்கு சொல்லலாம் இல்லை. நிஜமாவே ஒரு சஜஷன் தெரிஞ்சிருந்தா தானே சொல்றதுக்கு. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா சைனாவோ அல்ல பாகிஸ்தானோ அல்ல. இந்தியாவில் 5 பிளேன் போயிருக்கு. 5 பிளேனை அவங்க தகர்த்துருக்காங்கன்னா அந்த பிளேனின் பாகங்கள் ஒன்று பாகிஸ்தானில் விழுந்திருக்கணும், இல்லை இந்தியாவில் விழுந்திருக்கணும். ரைட்? காத்தோட காத்தா போயிடுறதுக்கு அது ஒன்றும் இது இல்லை, வேப்பரைஸ் ஆக முடியாது. ஏதோ ஒரு பாகம் 2 நாட்டில் ஒரு எல்லையில் விழும். அந்த பிளேன்கள் பைலட்டுகளால் இயக்கப்படுகிறது. பைலட்லெஸ் ட்ரோன்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் யூஏவிஸ் எல்லாம் இல்லை. பைலட் தான் அதில் ஆப்ரேட் பண்ணுறது. பைலட்டுக்கு ரத்தமும் சதையும் எல்லாம் இருக்கு, உணர்வும் இருக்கு, அவருக்கு சொந்தம் பந்தம் எல்லாமும் உண்டு. அப்பன்னா அந்த பைலட் இத்தனை நாள் காணவில்லை என்றால் அவர்கள் குடும்பத்தினர் கேள்வி எழுப்பியிருப்பார்களா, எழுப்பியிருக்க மாட்டார்களா? சரி, அவங்க எழுப்பலன்னா கூட அந்தந்த யூனிட்டை சேர்ந்தவங்க யார் பைலட்டுன்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு வெளியே வந்திருக்குமா, கசிஞ்சிருக்காதா? இந்நேரத்துக்கு உங்க மாதிரி மீடியாவுக்கு தகவல் வந்திருக்குமா, வந்திருக்காதா? வந்ததா சார்? சரி, இதெல்லாம் வராட்டி கூட இந்திய ராணுவமும் இந்திய விமானப்படையும் இந்திய கப்பல் படையும் 3 பேரும் ஜாயின்ட் பிரீஃபிங் கொடுத்துட்டே இருந்தாங்களா எல்லா சமயத்திலையும்? எப்பயாவது அவங்க அபிஷியலா சொன்னாங்களா நாங்க இழந்தோம் என்று? எங்கள் பைலட்டு சரி, பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்துனா சொன்னா கூட ஒரு பைலட்டையாவது கண்ணு காட்டினாங்களா அவங்க?
எதுவுமே முகாந்திரம் இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு மலேசியால இருந்து சைனா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஏஷியா, நீங்க நெட்ல போட்டா கூட வரும், அது மலேசியால இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த சைனீஸ் வெப்சைட், அது டிஃபென்ஸ் போர்ட்டல். அது அதுல பரப்பி இருந்த பொய் தகவல்களையும் பொய் தரவுகளையும் வைத்து ராகுல் காந்தி பேசுவது சைனாவின் மொழி பேசுவதாகத்தான், பேசுவது ஹிந்தி, ஆனால் மைய கருத்து சைனாவோட கருத்து. ஏன்னா இந்த ஆபரேஷன்ல அதிகமா அடி வாங்கின நாடு பாகிஸ்தானா இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியில் அதிகமா வலுவிழந்த நாடு சைனா. ஒத்துக்கிறீங்களா? எஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. பிளஸ் அவங்களோட ஷேர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூட விழுந்தது. ஜேஎஃப் ஆகட்டும் இல்லை மற்ற எல்லா சிஸ்டம்ஸ் ஆகட்டும், அந்த கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ எல்லாம் விழுந்தது. ரெண்டாவது அஃபெக்ட் ஆன நாடு எது? அமெரிக்கா. அவங்களோட F-16s வந்து தாக்கப்பட்டன. இது பாகிஸ்தானை ஒத்துக்கிட்டது. அவங்களோட ரேடார்ஸும் தகர்க்கப்பட்டது. அவங்கள ஒத்துக்கிட்டது. F-16 தாக்கப்பட்டன, சர்கோடாவில் தாக்கப்பட்டது. ஸோ F-16 தாக்கப்பட்டு லாக்கெட் மார்டினுக்கு அது ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் இன்னொரு F-16 வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வாரம் மலையிலையும் ட்ரிவாண்ட்ரத்தில் உட்காந்துட்டு கடைசியில் 10 லட்ச ரூபா பே பண்ணிட்டு என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தது இங்கே. அதை OLXல கூட நம்ம போட்டோம் ஃபார் சேல்னு சொல்லி. அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் வாங்கலை, ஏன்னா அது கூட லேக் இல்லை அது. ஸோ இதால் என்ன தெரிய வந்ததுன்னா, அமெரிக்காவும் சைனாவும் இன்று இராணுவ வியாபாரத்தில், உபகரணங்கள் வியாபாரத்தில் கோலோச்சி கொண்டு இருக்கின்றன மற்ற நாடுகளோடு. அவர்களுக்கு நேர் எதிரான காம்படிட்டர்னு யாரு? பிரான்ஸ், ரஷ்யா. நமது விமானங்கள், பெரும்பாலுமான விமானங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை? பிரான்ஸ், ரஷ்யா. ஸோ இவைகளை செயலிழந்ததாக காட்டுவதால் யார் லாபம் அடைவார்கள்? சைனாவும் அமெரிக்காவும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரப்பதுனால சார், மிஸ்இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வார்ஃபேர் சார். இதுக்கு முன்னாடி இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படிங்கிறது ஏதோ ஒரு போர்ட்டல், இல்லை சைனா, பாகிஸ்தான், துருக்கின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேக்ரவுண்ட். பட் இப்போ வந்து அதை சொல்லியிருக்கிறது இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர். அவர் இப்போ நேத்தா மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரை நடத்திட்டு இருக்காரு. இல்லை, அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்க போகுது? இந்த அரசை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவதும் இந்த அரசை செயலற்ற அரசாக காட்டினால்தான் மக்கள் நம்புவார்கள் என்பதில் அவர் குறியாக இருக்கிறார். ஆனால் மக்களை நம்ப வைக்கும் வகையில் அவரால் திறன்பட பொய் சொல்ல முடியவில்லை. சரண்டர் மோடி என்னாரு? ஒரு காலத்தில் மோடியை வந்து டிமானிட்டைசேஷன் எடுத்து வந்தப்போ வேற பேரில் கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரஃபேல் பிளேன் வாங்கினப்போ ஏன் இங்கே இருக்கிற ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இல்லாத ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் அந்த ரஃபேலை மலைன் பண்ணோன்னு பார்த்தாரு. நாங்கள் வாங்கிட்டோம், ஆர்டரே போடாத பிளேனை நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் இருக்கும்போதே வாங்கிட்டோம்னு சொல்லி பொய் சொன்னாங்க. ஏன் வாங்கலன்னு கேட்டால் பணம் செடியில் காய்க்குதா, எங்கே பணம் இருக்குன்னு பிரதமர் வந்து பணம் செடியில் காய்க்குதான்னார். அன்றைய பிரதமர் திருவாளர் மன்மோகன் சிங் அவர்கள். அன்றைய பாதுகாப்புத்துறை மந்திரி திரு ஆண்டனி அவர்கள் எங்கே பணம் இருக்குன்னு சொல்லி கேட்டார். எந்த ஆர்டருமே அவங்க பீரியடில் போடல. இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் தான் ஆர்டர் போட்டு வெப்பன்ஸை வாங்கினாங்க. அதையும் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? அப்படி இவங்க பீரியடில் வாங்கின வெப்பன்ஸை வந்து அதில் வந்து ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வைச்சாங்க. கடைசியில் அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இப்போ பிளேனே வந்து அது சைனா பிளேன் முன்னாடி தாக்கு பிடிக்க முடியலன்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிறதுனால இத்தனை நாள் அவர்கள் சொன்ன பொய் உண்மையாகிவிடும். இதனால்தான் நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்ல முடியும். அவர் சில நேரங்களில், நான் இன்னொரு விஷயத்தை நான் கேட்குறேன், அவர் எத்தனை முறை சைனாவுக்கு சென்றுள்ளார்? எத்தனை முறை சைனா அவரோட அம்பாசிடருடன் மீட் செய்துள்ளார்? எத்தனை முறை சைனா தூதரக அதிகாரிகளுடன் அவர் இரவு உணவு விருந்துக்கு சென்றுள்ளார்? இதுக்கெல்லாம் கொஞ்சம் தரவுகள் எடுத்து பாருங்க. டோக்லாம் கிரைசிஸ் இருக்கும்போது, நான் சொல்ல ஜெய்சங்கர் சார் சொன்னது, டோக்லாம் கிரைசிஸ் நடக்கும்போது சைனாவோட அம்பாசிடரோட யார் டின்னருக்கு போனது? ஒலிம்பிக்ஸுக்கு போய் யார் வந்து அன்னைக்கு ஷி ஜின்பிங் கூட சைன் போட்டது ஒப்பந்தத்தில்? அந்த ஒப்பந்தத்தின் முக்கிய ஷரத்துகள், சாராம்சம் என்ன? இது வரைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியால் காட்ட முடியுதா? ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு எதனால் சைனா வந்து பணம் கொடுத்தது? எல்லை பகுதிகளில் நம்மளோட பார்டர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை
டெவலப் பண்ணாமல் ஏன் விட்டீங்கன்னு கேட்டால் அதை டெவலப் பண்ணால் சைனா வந்து ஆக்கியூபை பண்ணிக்கும்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கம் பதில் கொடுத்தது? ஆன்டி டம்பிங் லாஸையும் மீறி இந்த நாட்டை வெறும் டம்பிங் யார்டா மாற்றி கேண்டில் முதல் பட்ஸ் முதல் குழந்தைகள் விளையாடும் பந்து முதல் எல்லாமே மேட் இன் சைனா என்று இந்தியா முழுவதும் மேட் இன் சைனா பொருட்களை புழக்கத்தில் விட்டது எந்த அரசாங்கம்? இன்று நீங்கள் யூஸ் பண்ற மொபைல் போன், அது விவோ ஆகட்டும், அது எந்த ஆகட்டும், அட் தி எண்ட் ஆஃப் த டே அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவில் இருக்கு. அன்று சைனாலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தது. செல்ஃப் மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு இல்லை. ஏன் இல்லை? 2015க்கு அப்புறம் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்தியாவை மேனுஃபேக்சரிங் ஹப்பே இல்லாம வெறும் சர்வீஸ் பேஸ்ட் எக்கானமியா வச்சுட்டு இருந்தது எந்த அரசாங்கம்? இதற்கெல்லாம் பதில் தேடுவது எல்லோருக்கும் நல்லது. இதுல இப்போ ராகுல் காந்தி தாண்டி நிறைய எதிர்கட்சிகள் பேசியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா ஹைலைட் ஆனது அகிலேஷ் யாதவோடைய பேச்சு. அதுல என்ன சொல்றாரு, ஆபரேஷன் மகாதேவ்னு ஒரு விஷயம் பண்ணீங்க. ஆபரேஷன் மகாதேவ்ல பெஹல்காம் தாக்குதல் காரணமாக நேரடியான காரணமாக இருந்த தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டார்கள். அது எப்படி பார்லிமெண்ட்ல வந்து ஆபரேஷன் சிந்து தொடர்பாக நீங்க ஒரு பிரீஃபிங் கொடுக்குற அதே நாள்ல அந்த ஆபரேஷன் நடந்தது, அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார். அவருக்கு தீவிரவாதிகளை கொன்றது பிரச்சனையா இல்ல அந்த நாள் கொன்றது பிரச்சனையா? அவர் வந்து ரெண்டும் எப்படி ஒரே நாள் நடந்ததுன்னு கேட்கிறார். ஜூலை 11ஆம் தேதி இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. ஆமாம். அவங்க ரேடியோ செட் என்னைக்கு சைனீஸ் ரேடியோ செட் ஆக்டிவேட் ஆச்சோ அதோட இதையும் அந்த ஏப்ரல் 22 அதோட இதையும் கொரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஆமா சேம் செட்டு தான் இதுன்னு சொல்லி இந்திய உளவமைப்பு மற்ற அமைப்புகள் கண்டுபிடித்து அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த ஒரு ஜெனரல் ஏரியாவை லொகேட் பண்ணி அதை கார்டன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மிகப்பெரிய காட்டுப்பகுதி. டச்காம்ன்றது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, 2 மலைகளுக்கு நடுவே இருந்த ஒரு பகுதி, காடு. அதில் மகாதேவன்றது ஒரு ஹில்லு. இவங்க விட்டா இதை வந்து இந்து அரசு இருக்கிறதுனால, இது பாஜக அரசு இருக்கிறதுனால ஆபரேஷன் கூட இந்து கடவுள் பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அது 3 தீவிரவாதிகள், அந்த 3 தீவிரவாதம் அவர் கையில் இருக்கும் சூலாயுதம் 3 என்று காட்டுகிறது, அதனால் 3 வச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் எல்லா கதையும் கட்டி விடுவாங்க இவங்க. ஸோ அந்த ஹில் பேருங்கிறதால தான் ஆபரேஷன் மகாதேவ் வந்தது. அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்ததால அது பேர் மகாதேவ். அது வச்சாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அந்த மொத்த ஏரியாவை கார்டன் பண்ணாங்க. கார்டன் பண்ண அப்புறம் பேரா கமாண்டோஸ் எடுத்து வந்து இறக்குனாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷனை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்த பிற்பாடு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அவங்கள சுட்டாங்க. மேபி அந்த நாளே கூட சுட்டு இருக்கலாம். அதில் என்ன தவறு இருக்கு? பாராளுமன்றம் கூடும்போது எல்லாரும் கேட்ட கேள்வி, அந்த 3 பேர் எங்கே? கட்டப்பா ஏன் பாகுபலியை கொண்டான்னு சொல்ற மாதிரி பாகிஸ்தானோட மொத்த பலத்தையும் அழிச்சப்ப கூட அந்த 3 பேர் எங்கேன்னு தானே கேட்டிருந்தாங்க அவங்க. அந்த 3 பேர் இங்கேன்னு சொல்லி பார்லிமெண்ட் கூடும்போது அன்னைக்கு பண்ணிட்டாங்க. அது கோஇன்சிடென்டலா நடந்ததா இல்ல இன்சிடென்டலா நடந்ததோ? நடந்தது தான். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெஹல்காம் அட்டாக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் தான். அதில் வேற கருத்து இல்லை. அட்லீஸ்ட் அவர்களை லொகேட் பண்ணி அவர்களின் கதையை முடித்தார்கள் இல்ல, தப்பி ஓட விடலையே. ஓட விட்டிருந்தால் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு இவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இப்போது அந்த கேள்விகள் இல்லாததால் ஏதோ ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு கேள்வியை அகிலேஷ் யாதவ் முன்வைத்துள்ளார். இதுல காங்கிரஸ் எழுப்பிய அந்த கேள்விகள்ல ஓவராலா ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர்ல இப்ப நீங்களே சொல்ற மாதிரி நாம வந்து பார்த்த மாதிரி நாம வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருந்தோம். எந்த இடத்துல நீங்க வந்து நிறுத்தலான்னு முடிவு பண்ணீங்க? பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ வந்து பேசுறாங்க, அதனால வந்து நாங்க இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னா நீங்க ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? நம்ம அப்பர் ஹேண்ட்ல தான் இருந்தோம், இன்னும் அடிச்சிருக்கலாமே. அப்போ சொல்லும் போது தான் இந்திரா காந்தி எல்லாம் கம்பேரிசன் கொண்டு வராங்க. இந்திரா காந்திக்கு இருந்த அந்த கரேஜ்ல ஒரு 50% உங்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்திரா காந்திக்கு இருந்த கரேஜ்ல சோனியா காந்திக்கு 10% இருந்திருந்தா மும்பை அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானுக்கு புகட்ட வேண்டிய பாடம் புகட்டி இருப்போம்ல. மன்மோகன் சிங் 5% இருந்ததா கூட தைரியமா சில முடிவுகள் எடுத்திருப்பாருல்ல. சிதம்பரத்துக்கு 1% இருந்ததா கூட இந்தியாவில் அச்சடிக்கிற மிஷினை பாகிஸ்தானுக்கு வித்திருக்க மாட்டாங்க இல்ல, கரன்சி அச்சடிக்கிற மிஷினை. என்ன சார் கரெக்டா நான் கேட்குற கேள்வி? இந்தியாவோட பழைய மிஷினை, பிரிண்டிங் மிஷினை, கரன்சி நோட் பிரிண்டிங் மிஷினை ஏலத்தில் விட்டு பாகிஸ்தான் தானே ஏலத்தில் எடுத்தான் பாகிஸ்தான்காரன். அதை வச்சு நம்மளுக்கு திருப்பி FICN ஃபோர்ஜ் கரன்சி நோட்ஸை வந்து இந்தியாவுக்கு திருப்பி அமிச்சானா? இந்தியன் கரன்சி நோட்ஸை புழக்கத்தில் வந்ததா? ஸோ தைரியத்தை பற்றி யார் பேசுறதுன்றது கொஞ்சம் கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டா நல்லது.
ராகுல் காந்தி. ரெட்டோரிக்கல் ஆன்சராக இருக்கிறது, அது வேணாம். நான் அதுக்கு பதில் நான் கரெக்டாகவே கொடுக்குறேன். மோடி வந்து எங்கே நிறுத்த வேண்டும் என்பதற்கு காரணம் நான் சொல்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் குறிக்கோள் என்ன? தீவிரவாத முகாம்களை தாக்குவது. தாக்கின மறுநாளே அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் தீவிரவாத முகாம்களை தாக்க வேண்டும் என்று எண்ணினோம், நாங்கள் தாக்கிவிட்டோம், எங்களோட ஆப்ரேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு எஸ்கலேஷன் அடுத்த கட்டத்துக்கு போனது யார்? பாகிஸ்தான். அவர்கள் தான் போனார்கள். 9ஆம் தேதி 10ஆம் தேதி 9ஆம் தேதி இரவு, இது பிரைம் மினிஸ்டரே சொன்னது. ஜேடி வேன்ஸ் ஃபோன் பண்ணி அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி, அடுத்த நாள் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிளான் செய்கிறது என்று. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையாக 10ஆம் தேதி நாம் தாக்குதலுக்கு முந்தினோம். பாகிஸ்தானின் 2 பலன்கள், பலம் இருக்கிற இடம் இது வந்து பகுதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களால் இந்தியாவை வந்து ரொம்ப டெப்த்தில், அதாவது ஆழமாக அழிக்க முடியும், இந்தியாவில் நகரங்களை டார்கெட் செய்ய முடியும், கவுண்டர் வேல்யூ டார்கெட்ஸ் அப்படின்வாங்க. கவுண்டர் ஃபோர்ஸ் இல்லாமல், இராணுவ தளவானங்கள் இல்லாமல் மக்கள் வசிக்கும் இடங்களை டார்கெட் செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டே விஷயங்கள் தான் அவர்கள்கிட்ட இருக்கு, கையிருப்பு. ஒன்று அவர்களின் விமானங்கள், 2வது அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரக் எரெக்டட் லான்ச்சர்ஸ். அவர்கள் ஏவுகணைகள் ட்ரக் மூலம் செலுத்தப்படக்கூடிய தன்மை கொண்டவை. இது 2 தான். இது எல்லாமே ஒரே ஏர்பேஸ் இல்லை, ஏர்பேஸ் பக்கத்துலேயே எல்லாத்தையும் வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம எதை தாக்கணும்? 11 ஏர்பேஸ். 11 ஏர்பேஸை தாக்கும்போது அது கூட கொலெட்ரலாக அழிஞ்சது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரக் கேரக்டர் லான்ச்சரோட இது, மெசைல் டம்ப்ஸ், கிடங்குகள், ஏவுகணை கிடங்குகள், அது இல்லாமல் அணு ஆயுத கிடங்குகள், கைரானாலையும் சகாயிலையும். இதை இல்லைன்னு சொல்லி டினை பண்ண போகிறாங்களா? அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் எங்கிட்ட 1/4 kg குண்டு இருக்குது, 1/2 kg குண்டு இருக்குது, 1 kg குண்டு இருக்குது, அந்த வார்த்தையே இப்போ வரதில்லை. பார்த்தீங்களா எங்கே போச்சு இந்த குண்டெல்லாம்? காக்கா தூக்கிட்டு போச்சா? ஏன்னா டனலோட டனலாக வச்சு மூடிட்டாங்க. 1. 2வது, பாகிஸ்தான் இந்தியாவை இன்னொரு தாக்குதல் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாதவாறு நூர்கான் பேஸை முழுவதுமாக அழித்தோம். ராவல்பிண்டியில் அவங்களோட அண்டர் கிரவுண்ட் பங்கர், எது நோடு அப்படின்வாங்களோ, கமாண்ட் சென்டர் அப்படின்வாங்களோ, அந்த கமாண்ட் சென்டர் மூலம் தான் எல்லா இடத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பரவும். அந்த கமாண்ட் சென்டரை தரைமட்டமாக்கணும் பிரம்மோஸ் மெசைலை விட்டு. அதுவும் அந்த மெசைலானது 2 வெண்ட்னா காற்று வெளியே போகிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வெண்ட் வச்சுருப்பாங்க. அது ஜென்ரலாக கண்ணுக்கு தெரியாது. அதை துல்லியமாக நம்ம சேட்டலைட், நாவிக் சேட்டலைட் மூலம் துல்லியமாக கணிச்சு, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவும், அங்கே லோக்கல் இன்டெலிஜென்ஸ் கல்டிவேட் பண்ணியிருந்தோம், அது மூலமாகவும் கணிச்சு, அது வெளியே அந்த மெசேஜை விட்டோம். அந்த வெண்ட்டுக்குள்ளே போய் அடித்த உடனே ஃபுல்லாக வேப்பரைஸ் ஆகிடுச்சு அண்டர் கிரவுண்ட் பங்கர். அது அமெரிக்காவால் கட்டப்பட்ட பங்கர். எர்த்குவேக்கை தாங்கக்கூடியது, நியூக்ளியர் அட்டாக்கை தாங்கக்கூடிய பங்கரை அழித்தோம். அன்னைக்கு பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தகர்த்துட்டோம். சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்வாங்க, அதை ஃபுல்லாக தகர்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களோட கமாண்ட் சென்டரை தகர்த்தோம். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும், அதாவது அது மெசைல்களாகட்டும் இல்லை விமானங்களாகட்டும், 20 அடிக்கு பள்ளம் இருக்குது சார் ரேமியா இருக்கான்ல, 20 அடி பள்ளம் ரன்வேல இருந்தால் எந்த பிளேன் பறக்கும்? அவங்களோட ஹேங்கர்ஸ், பிளேன்களை நிற்க வைக்கிற ஹேங்கர்ஸ் எல்லாத்தையும் அது மேலே கொண்டு, ஒரு இடம் கூட சிவிலியன் ஏரியா டார்கெட் இல்லை. பண்ணோமா? இதெல்லாம் அட்டாக் பண்ண பிற்பாடு பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் மன்றாடியது, இதுக்கு மேலே அடிக்காத, விட்டுரு அப்படின்ட்டு. இதான் அங்கதான் அந்த கேள்வி வருது. சரி, அவங்க விட்டுருன்னு கேட்டாங்க, நீங்க ஏன் விட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த காங்கிரஸ் எழுப்பக்கூடிய நான் கேள்வி. என்னடான்னா, சரி இதுக்கு மேல அடிப்பதற்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன டார்கெட்ஸ் இருக்கு? அப்பன்னா இந்தியா வந்து எஸ்கலேஷன் லேடர்ல அடுத்த கட்டம் போயிட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டு போனா எந்த கட்டத்துல எதை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு போகணும். பிஓகே அப்படிதான் அவங்க சொல்றாங்க. பிஓகேன்றது வந்து அவங்க மெயின்லேண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிஓகேன்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இலக்கு. அதுவும் இதையும் எப்படி ஒன்று சேர்க்க முடியும்? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இப்ப நீங்களே அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு சொல்றீங்க, அவங்களும் அதான். சரி, அவங்க பார்ட்டிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது அவங்க ஏன் பிஓகே வந்து வாங்கல? அந்த கேள்வி இருக்கு. இவங்க இப்ப கேட்கக்கூடிய கேள்வி, பிஓகே வாங்கலாட்டி கூட நான் என்ன சொல்றேன், அன்னைக்கே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணல. ஏன்னா ஆஸ் பர் ஜெனீவா கன்வென்ஷன் எந்த நாட்டோட போர் கைதிகளையும் வச்சுட்டு நம்ம பிணை கைதிகளை மாற்ற முடியாது. அவர்களை வச்சு நெகோஷியேட் பண்ணக்கூடாது ஜெனீவா கன்வென்ஷன் படி.
என்னைக்கு இருந்தாலும் நம்ம பாகிஸ்தானுக்கு அவங்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் நெகோஷியேட்டிங் டேபிளில் நம்ம கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணிருக்கலாம் இல்லை 72ல் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நமக்கு சாதகமாக மாற்றிருக்கலாமா இல்லையா? அட்லீஸ்ட் ஹஜிபீர் பாஸை நம்ம நேற்று பிரதமர் சொன்னது ஹஜிபீர் பாஸை நம்ம கைப்பற்றதை திருப்பி கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ராஜஸ்தானில் வந்து நம்ம பிடித்த மிகப்பெரிய இடங்கள் இருக்கு. ராஜஸ்தான், பஞ்சாப் ஏரியால எல்லாம் பாகிஸ்தானோட வெஸ்ட் பாகிஸ்தானோட பகுதிகளை நம்ம எங்கெல்லாம் வந்து நம்ம கேப்சர் பண்ணோமோ அதிலேயே திருப்பி பாகிஸ்தானுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுத்தோம். இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன் அவ்வளோதுக்கு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். சிலிகுரி காரிடாரியே ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண நம்ம? அவங்க பாட்டி தானே பண்ணாங்க. ரங்கப்பூர் ரீஜன் வரைக்கும் காரிடார் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு தனியா பெருசா 24 கிலோமீட்டர் இருக்கிறத 150 கிலோமீட்டர் ஆக்கியிருக்கலாமே நினைச்சிருந்தா. ஏன் ஆக்கல? இதற்கெல்லாம் பதில் இருக்கிறதா? when you are in advantageous position, அது வந்து ஓப்பன் வார், டிக்ளேர்டு வார், அட்வான்டேஜ் பொசிஷன்ல இருக்கும்போது இலக்கு இதுதான் நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி சென்ற போது அந்த இலக்கை அடைந்த பின் போரை தொடர்வது நல்லதல்ல. இப்போது இலக்கு என்னவாக இருந்தது? முதல் இலக்கு பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்க வேண்டும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நாள் நடந்த 9 இடத்துல நடந்த தாக்குதல். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டாலியேட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நடத்திய தாக்குதல். அதுக்கப்புறம் நடந்த தாக்குதல் அடுத்த கட்டம் பாகிஸ்தான் மேல எடுத்துட்டு போகவே நீ இதுக்கு மேல நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிட்டரன்ஸ் எடுத்துட்டு வந்தோம். டிட்டரன்ஸ்னா அவர்களுக்கு தட்டி உட்கார வைக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கு மேல போனா நீ தாங்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாக்கும் வகையில் அந்த அச்சுறுத்தலானது நிஜமாகவும் இருக்க வேண்டும், ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும், துல்லியமாகவும் இருக்க வேண்டும். நேரம் அதிகம் இழுக்கக்கூடாது. அப்போ நேரம் அதிகமாக மற்ற நாடுகள் இதுக்குள்ளே வரும், இந்த பிரச்சனைக்குள். அதை வர விடக்கூடாது. 88 மணி நேரத்தில் அவங்க வச்சுட்டு இருந்த லிமிட்டட் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா? இதுதான் இங்க டிபேட். அது நடந்தது 88 மணி நேரம். 88 மணி நேரத்துக்குள் பாகிஸ்தானின் போர் பலத்தை கிட்டத்தட்ட நிர்மூலமாக்கினோமா இல்லையா? இது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். இன்டர்நேஷனல் பார்டர் பிளஸ் எல்ஓசியில் ராணுவம் இருக்கு, இன்டர்நேஷனல் பார்டர்ல பிஎஸ்எஃப் இருக்கு. இங்கெல்லாம் நடந்த தாக்குதல்களில், இங்கெல்லாம் நடந்த கவுண்டர் அட்டாக்ஸில் அவங்களோட ஃபார்வர்ட் பேசஸ், பங்கர்ஸ், கிடங்குகள் இது எல்லாமே அழிக்கப்பட்டுள்ளது. திருப்பி அவர்கள் கட்டுவதற்கு பல கோடி ரூபாய் செலவாகும். பாகிஸ்தானுக்கு பொருளாதார சேதம் எவ்வளோ? அவங்களோட பேசஸ் அழிச்சதுக்கு பொருளாதார சேதம் எவ்வளோ? அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. ஸோ அப்போ இந்த அப்ஜெக்டிவ்ல பிஓகே கிடையாது, தீவிரவாத முகாம்கள் தான் இருந்தது. அந்த முகாம்கள் அந்த 9 டார்கெட்ஸ் மட்டும்தான். ஆமா. அதுக்கப்புறம் நம்ம அவங்க ஏர்பேஸை தாக்குனது அப்படிங்கிறது அவங்க ஃபர்தரா எஸ்கலேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணோம் டிட்டரன்ஸ். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.